ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25/10/2025 சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கமேகத்தில் தான் ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணணும். நேற்று கூட இது சொல்லியிருந்தார் இல்லை, இங்கேயே ஆகணும், அங்கே போய் ஆகிறது கிடையாது. அதேமாதிரி தெய்வீக குணங்களும் இங்கேயே தாரணை பண்ணணும். சத்தியுகத்திலையோ கலியுகத்திலையோ ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான முயற்சி பண்ண போகிறது கிடையாது. இப்போ பண்ணுறது தான் அங்கே 2500 வருடத்திற்கு அரை கல்பத்துக்கு ஆத்மாபிமானியாக இருப்பீங்க. இதன் ஆதாரத்தில் தான் அங்கே பலன் அமையுது. கேள்வி: ஸ்ரீகிருஷ்ணருடைய பேர் புகழ்பெறும் அளவிற்கு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மாவுடைய பேர் ஏன் புகழ் பெறுவது இல்லை? ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான் முதலாக யோக பலத்தின் மூலமாக பிறக்கிற குழந்தை. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க யாரும் யோக பலத்தினால பிறக்கல, காமத்தினால தான் பிறக்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணருடைய அப்பா அம்மா உட்பட. அடுத்தது, முழுசாக கர்மாதீத்த நிலையை அடைந்தது ராதாகிருஷ்ணர் தான். ராதையும் கிருஷ்ணரும் தான். அவங்க தான் சத்கதி அடையிறாங்க, முதல்ல அடையிறாங்க. எப்போ எல்லா பாவாத்மாக்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிஞ்சிடுதோ அப்போ தான் இந்த தூய்மையான புது உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மம் ஏற்படுது. அதைத்தான் வைகுண்டம்னு சொல்கிறோம். சங்கமயுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா தான் எல்லோரையும் விட அதிக முயற்சி பண்ணி இருக்குது. அதனால தான் அவருடைய பேர் அவ்வளவு புகழ் பெற்று இருக்குது இல்லையா? பிரம்மா பாபா தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறாரு. ஸோ பிரம்மா பாபா அந்தளவுக்கு முயற்சி பண்ணதுனால அவர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறாரு. அதனால தான் கிருஷ்ணருடைய பேர் மகிமை வாய்ந்ததாக இருக்குது அவங்க அப்பா அம்மாவை விட. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாரு. 5000 வருஷத்துக்கு பிறகு ஒரே ஒரு முறை தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்கிறார். தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கன்னும் அவரை தானே கூப்பிடுறோம். ஸோ அப்போ அவருடைய வேலையை அவர் செய்கிறதுக்கு 5000 வருடத்திற்கு ஒரு முறை தான் வரார். ஸோ அப்போ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வாங்கன்னு கூப்பிட்றாங்கனாலே இப்போ இருக்கிற உலகம் தூய்மையாக இருக்குதுன்னு நிரூபணம் ஆகுது இல்லையா? புது உலகத்தை தான் தூய்மையான உலகம்னு சொல்ல முடியும். தூய்மையாக இருந்துச்சு. எப்போவுமே புது கட்டடம் அழகாக தான் இருக்கும். பழசாயிடுச்சுன்னா உடஞ்சி விழுந்துடும் இல்லையா? மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான், விழுந்துடுது. அதே மாதிரி தான் புத்தம் புது வீடுன்றது புது உலகத்தை சொல்லலாம். அந்த புது உலகத்தை உருவாக்கத்தான் இப்போ பாபா இருக்கிறார். அதற்குத்தான் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி எந்த சாது சந்நியாசியும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. 5000 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு இந்த நாடகத்தை பற்றியே தெரியாது, இந்த விளையாட்டை பற்றியே தெரியாது. ஏன்னா அவங்க மார்க்கம் தனி, துறவற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இங்கே ஞானம் இல்லற மார்க்கத்தினருக்கு பாபா கற்றுக் கொடுக்கிறார். இது இல்லற மார்க்கத்தினருக்கான மார்க்கம். பாபாவை தவிர யாருக்குமே சிருஷ்டியின் முதலிடை கடை ரகசியம் தெரியாது. அதனால் அவங்களால புரிய வைக்கவும் முடியாது. ஆத்ம அபிமானியாக ஆகிறதுல தான் குழந்தைங்களுக்கு உழைப்பு தேவைப்படுது. ஏன்னா அரை கல்பமாக ஒருபோதும் நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தது கிடையாது இல்லை. முழுக்க தேக உணர்வுலே இருக்கிறீங்க. இப்போ ஆத்ம அபிமானி ஆகுன்னா அதுக்கு கடுமையான உழைப்பு, கவனம் கொடுக்கணும். இப்போ பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, பரமாத்மான்னு கிடையாது இல்லையா? மனிதர்கள் ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது. உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்னுடைய அப்பா பரமாத்மா சிவன் அப்படின்ட்டு அவரை நினைக்கணும் இல்லை? உங்களை சிவன் உணர்றதில்ல, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவனை நினைக்கணும். இப்போ நினைக்கணுன்னாலே வேற ஒருத்தர் இல்லை, உணர்றதுன்னா அது நீங்கள். ஸோ நினைவு யாத்திரை இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த நினைவு யாத்திரையின் மூலமாக தான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக ஆகுறீங்க. இதில்
ஸ்தூலமான விஷயம் எதுவுமே கிடையாது இல்லையா, சூக்ஷ்மமான விஷயம்தான் தூய்மையாகிறதுக்கு. ஆத்மாவும் அதிசூக்ஷ்மமாக இருக்குது. ஸோ அதை தூய்மையாக்கிறதுக்கு பண்ணுற முயற்சியும் அதிசூக்ஷ்மம். அது என்னது, ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ மற்றபடி கண்ணை மூடிக்கிறது, காதை மூடிக்கிறது, மூக்கை மூடிக்கிறது இதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்தூலமான விஷயமே கிடையாது. இது முக்கியமான விஷயம், தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யணும். அரை கல்பமாக நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்ததுனால மறந்துட்டீங்க ஆத்மான்றதையே. அப்புறம் எப்படி பாபா ஞாபகம் இருக்கும்? ஸோ அதனால் இதில் தான் உங்களுடைய கவனம் இருக்குது. அதிலும் குறிப்பாக முதல்ல உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் பாபாவே நினைவு செய்ய முடியும். தேக உணர்வு வந்துட்டாலே தேக சம்பந்தத்தின் நினைவு தான் வரும். ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலிருந்து விடுபட்ட ஆத்மா. உடலை பற்றி எந்த நினைவும் இல்லாமல் ஃபுல் ஆத்ம உணர்வில் இருந்தாலே ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவும் ஆத்மாவின் வீடு பரந்தாமமும் தான் ஞாபகம் வரும். ஸோ அதனால் ஆத்மான்னு புரிஞ்சிக்காமல் பாபாவை நினைவு செய்ய முடியாது. ஸோ பக்தி மார்க்கத்திலே கூட பாபா பாபான்னு தான் சொல்லியிருக்கிறீங்க. சத்யுகத்தில் ஒரு லௌகீக தந்தை தான் இருப்பார். அங்கே பரலௌகீக தந்தையே நினைவு செய்ய மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ சுகம் இருக்குது. துக்கம் வந்தால் தானே கடவுளை நினைப்பாங்க இல்லை, எதையாவது சரி பண்ணுறதுக்கு கடவுளை நினைப்போம். அங்கே தான் எல்லாமே சரியாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம முழு திருப்தியோட வேறு இருப்போம். ஸோ அதனால் சத்தியுகத்தில் ஒரு அப்பா தான், இன்னொரு அப்பாவை பற்றிய சிந்தனையே இருக்காது. பக்தி மார்க்கத்தில் தான் 2 அப்பா ஆகிடுறாங்க, லௌகீகம் மற்றும் பரலௌகீக தந்தை. லௌகீக அப்பா ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக இருப்பாங்க. ஆனாலும் துக்கம் வந்துருச்சுன்னா எல்லாரும் பரலௌகீக தந்தையைத்தான் நினைவு செய்கிறாங்க. சத்தியுகத்தில் பக்தி நடக்காது. ஏன்னா அங்கே துக்கமே கிடையாது. துக்கம் இருந்தால் தானே பக்தி நடக்கிறதுக்கு. இப்போ எடுக்கிற ஞானத்துடைய பலன் தான் அங்கே இருக்குது. ஞானம் இருக்காது, ஞானத்தின் பலன் இருக்கும். ஞானம் இப்போ மட்டும்தான். ஸோ அதனால்தான் இது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இதோடைய பலன் 2500 வருடம் வருது. அப்போ இங்கே விதைக்கப்படுது ஞானம்ன்ற விதை நம்ம மனசில். ஸோ இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற ஞானத்துடைய பலன் அங்கே சத்தியுகத்தில் கிடைக்கிது. ஸோ ஞானத்தை கொடுப்பதற்கு பாபா ஒரே முறை தான் வரார் முழு கல்பத்திலும். அரை கல்பம் எல்லையற்ற தந்தையுடைய எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிது சத்தியுகம் திரேதாயுகத்தில். பிறகு துவாபரயுகத்திலிருந்து அரை கல்பத்திற்கு லௌகீக தந்தைகிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. அது எல்லைக்குட்பட்டது. ஸோ இந்த ஞானத்தை எல்லாம் மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இது புது விஷயம் இல்லையா. இந்த 5000 வருடத்தில் சங்கமயுகத்தில் மட்டும்தான் பாபா வர்றார். ஒரே முறை தான் வர்றார். எப்போ கலியுகத்துடைய கடைசியும் சத்தியுகத்துடைய ஆரம்பமும் சங்கமிக்குதோ அப்போ தான் பாபா மறுபடியும் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஏன்னா அந்த நேரம் தான் புது உலகம் உருவாக போகுது. ஸோ புது உலகத்தை உருவாக்குறதுக்கான ஞானம் பாபா கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த புது உலகத்தை உருவாக்க வேண்டிய நேரத்தில் தான் அவர் வரணும். அதுதான் சங்கமயுகத்தில் வர்றார். புது உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு சத்தியுகத்தில். பிறகு திரேதாயுகத்தில் ராமர் சீதையுடைய ராஜ்யம் இருக்குது. மற்றபடி இத்தனை தேவதைகளுடைய சித்திரங்கள் உருவாக்கப்பட்டதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள். ஸோ அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. இல்லை 16 கை, 32 கை, யானை முகம், குரங்கு முகம், எத்தனை சித்திரங்கள், அப்படிலாம் யாருமே கிடையாது. மறந்துடுங்க. இப்போ உங்களுடைய வீட்டையும் நீங்கள் போக போகிற புது உலகத்தையும் தான் நினைக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. மற்ற எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் தான். ஞான மார்க்கம்தான் தன்னை அறிந்து கொள்ளும் மார்க்கம். இல்லை, நான் ஆத்மான்றதை உணர ஆரம்பிச்சிட்டிங்கனாலே பாபா ஞாபகம் வரும், அவர் கொடுக்குற ஆஸ்தி ஞாபகம் வரும், எல்லாம் வந்துடும். ஸோ ஞான மார்க்கம் தன்னை அறிந்து கொள்ளும் மார்க்கம். இதன் மூலமாக 21 ஜென்மத்துக்கு நீங்கள் புத்திசாலி ஆகிடுறீங்க, தன்னை உணர்வதன் மூலம்.
21 ஜென்மத்துக்கு எந்த விதமான துக்கமும் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. சத்தியுகத்தில் யாருமே எங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க. யாசிப்பதை விட இறப்பதே மேல்னு சொல்லப்படுது இல்லையா? ஸோ அங்கே ஏற்கனவே அமைதியாக தான் இருக்கும், அதனால் அமைதி வேணும்னு கேட்க மாட்டாங்க. தேவதைகளுக்கு பகவான்கிட்ட இருந்து எந்த பொருளும் கேட்குறதுக்கான அவசியமே இல்லாத அளவுக்கு பாபா உங்களை பணக்காரராக ஆக்குறார் அரை கல்பத்திற்கு. அதனால் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு பணக்காரர். ஆரோக்கியம் இருக்குது இல்லையா? பாபா கிட்ட கூட எதுவும் கேட்க தேவையில்லை இல்லையா? பாபா கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு மாத்துறார். அதனால தான் அங்கே பக்தி கிடையாது. இங்கே பாருங்கள், ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க. ஸோ போப்பாண்டவர் வந்தாருன்னா எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் பெறுவதற்கு செல்கிறார்கள். அது பேர் ஆசீர்வாத கூட்டம்னுவாங்க. போப் எத்தனை பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். பாபா இந்த வேலையெல்லாம் செய்கிறது கிடையாது இல்லையா? மனிதர்கள் செய்கிற வேலையை பாபா பண்ணுறது கிடையாது. பாபா பண்ணுற வேலையை மனிதர்கள் பண்ண முடியாது. பக்தி மார்க்கத்தில் எதெல்லாம் கடந்து போச்சோ அது இப்போ மறுபடியும் நடந்துகிட்டு இருக்குது. மீண்டும் 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 ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். பாருங்கள், நாளுக்கு நாள் பாரதம் எவ்வளோ தாழ்ந்துக்கிட்டே போகுது. இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. ஸோ சங்கம யுகத்தில் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறோம். கலியுகத்தில் எல்லோரும் இன்னும் இன்னும் கீழே பாதாளத்தை நோக்கி இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே வராத வரைக்கும் இப்போ நடக்கிறது சங்கமயுகம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரே வீட்டில் குழந்தை சொல்லுது நான் சங்கமயுகத்தில் இருக்கிறேன்ட்டு, அப்பா சொல்கிறாரு நான் கலியுகத்தில் இருக்கிறேன்னு. அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இல்லை? அவருடைய குணம் கலியுகத்து பழக்கமாக இருக்கும். இந்த குழந்தையுடைய குணம் சங்கமயுகத்தை நோக்கி சத்தியுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். அதுதான் சங்கமயுகத்தின் பழக்கம். ஸோ அப்போ உணவு பழக்கத்தில் எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? கறிமீன் சாப்பிட சொல்லுவாங்க, பூண்டு வெங்காயம் சேர்க்க சொல்லுவாங்க, வெளியில் ஹோட்டலில் சாப்பிடணுன்னுவாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் எதிர்த்து நாம் இருக்கும்போது தான் சங்கமயுகத்தை சார்ந்தவராக இருக்கிறோம். நீங்கள் தூய உணவை சாப்பிடக்கூடிய சங்கமயுகத்து குழந்தைங்க. ஸோ இங்கே தூய உணவு ஓகே, ஸ்தூலமாக சொன்னாலும் சூக்ஷ்மமாகவே கூட ஆத்மாவுக்கு அல்லது மனதுக்கு உணவு தூய்மையான எண்ணங்கள். அவங்க அழுக்கான விகார எண்ணங்கள் வச்சுருப்பாங்க. தேவதைகள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்களா என்ன? தேவதைகளை நிர்விகாரிகள்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான விகாரமும் இருக்காது, உணவுலேயும் எந்த விதமான அழுக்கும் இருக்காது. பக்தி மார்க்கத்தில் எல்லோரும் இப்போ தமோ பிரதானம் ஆகிட்டாங்க. ஆனால் பாபா நம்மளை சதோ பிரதானம் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆத்மா முதல்ல சதோ பிரதானமாக தான் இருந்துச்சு, பிறகு தான் தமோ பிரதானம் ஆகிடுச்சு அப்படின்னு புரிஞ்சிக்கிறவங்க இன்றைக்கி யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஆத்மா எப்போவுமே தூய்மைப்பா, நிர்லேபுப்பா, அதில் எதுவுமே அழுக்கு ஒட்டாதுப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது இல்லாமல் ஆத்மா தான் பரமாத்மா ஆகுதுன்னு வேற சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். பாபா தான் ஞானக்கடலாக இருக்கிறார். யார் நம்ம தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே மறுபடியும் தங்களுடைய ஆஸ்தியை எடுப்பாங்க. இப்போ அந்த தேவதா கன்றின் நாற்று நடப்படுது. ஸோ ஒருத்தருடைய நடத்தையை வைத்து இவங்க உயர்ந்த பதவியை அடைவாங்களா, அடையிறதுக்கு தகுதியற்றவர்களான்னு புரிஞ்சிக்க முடியும். ஸோ முரளி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு போய் கல்யாணம் பண்ணி தூய்மை இழக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது இல்லையா? ராஜாவும் தேவை, வேலைக்காரனும் தேவை தானே. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒன்று ராஜ பதவியை நோக்கி அழைச்சிட்டு போவோம், அல்லது வேலைக்காரன் பதவியை நோக்கி அழைச்சிட்டு போகும். ஆனால் நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக தான் ஆக்குறேன், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்போ கண்டிப்பாக பிரஜைகளை நீங்கள் உருவாக்கணும் தானே. ஞானத்தை கொடுத்து
இல்லைன்னா எப்படி ராஜ்யம் பண்ணுவீங்க? யார் மேலே ராஜ்யம் பண்ணுவீங்க? ஸோ இது கீதையின் வார்த்தைகள். இந்த சங்கமயுகம் தான் உண்மையிலே கீதையின் யுகம். இந்த கீதையின் யுகத்தில் தான் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடைய ஃபவுண்டேஷன் இப்போ இடப்படுது, அடித்தளம் இடப்படுது. சூரிய வம்சம், சந்திர வம்சம் 2 வம்சத்துடைய ராஜ்யமும் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. மற்றபடி பிராமண குலம் ஸ்தாபனை ஆகிடுச்சு. இந்த பிராமணர்கள் தான் ஞானத்தை எடுத்து சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தவர்களாக மாறுறாங்க. யார் நல்ல விதத்தில் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க சூரிய வம்சத்தவர்களாக ஆயிடுவாங்க. மற்ற தர்மத்தவர்கள் எல்லோரும் அவங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு தான் வராங்க. ஸோ தர்மஸ்தாபகர் முதல்ல அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. பிறகு அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலேருந்து கீழே வருது. அப்படி தான் தர்மம் வளர்ச்சி அடையுது. யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விதையாக இருப்பவர் கிறிஸ்து தான். அதேமாரி ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் விதை யார்? சிவபாபா. ஏன்னா சிவபாபா தான் பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அந்த பிரம்மாவை தான் பிரஜாபித்தான்னு சொல்கிறோம். ஆனால் படைப்பவர் கிடையாது. இவர் மூலமாக சிவபாபா குழந்தைங்களை தத்தெடுக்கிறார். ஸோ பிரம்மாவையும் கூட சிவபாபா தான் படைக்கிறார். ஸோ அதனால் படைப்பவர் சிவபாபா தானே தவிர பிரம்மா பாபா கிடையாது. சிவபாபா இந்த பிரம்மா உடலில் பிரவேசித்து முதல்ல இவரை பிரம்மாவாக படைக்கிறார். நீ என்னுடைய குழந்தைன்னு சொல்கிறார். நீங்கள் என்னுடைய பௌதீக குழந்தைங்க அப்படின்னு பிரம்மா பாபா கூட சொல்கிறார் இல்லையா? பிரம்மாவுடைய குழந்தைன்னா சகோதரன் சகோதரி, அப்போ உடலை வச்சு வருது. ஆனால் சிவபாபாவுக்கு நாம் எப்போவுமே குழந்தைங்க, ஆன்மீக குழந்தைங்க. ஆத்மாவுக்கு அவர் அப்பா. இப்போ நீங்கள் கருப்பாக தூய்மையற்றவர்களாக ஆகிட்டீங்க. இப்போ தூய்மை ஆகிறதுக்காக தான் இந்த சங்கமயுகத்தில் பிராமணர்கள் ஆகி இருக்கிறீங்க. பிராமணராகி புருஷோத்தம தேவி தேவதை ஆவறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேவதைகளுக்கோ சூத்ரர்களுக்கோ எந்த விதமான முயற்சியும் தேவை கிடையாது இல்லையா? எந்த விதமான முயற்சியும் அவங்க செய்ய தேவையில்லை தேவதை ஆன பிறகு. ஸோ இப்போ தேவதை ஆகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். பிராமணர்களாகிய நீங்கள் தான் தேவதை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. பாபா இந்த சங்கமயுகத்தில் தான் வரார். இது ரொம்ப ரொம்ப சின்ன யுகம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான யுகம். சின்ன யுகன்றதுனால லீப் யுகம்னு சொல்கிறோம். இதை கூட யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ பாபா கூட முயற்சி செய்ய வைக்க வேண்டி இருக்குது. ஸோ அவரே முயற்சி பண்ணுறார் அதிகமாக இல்லையா? நம்ம கூட ஓய்வு எடுக்கிறோம், அவர் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா புது உலகம் ஒன்று அப்படி டக்குன்னு உருவாகிடாது. தேவதை ஆகிறதுக்கு அதிக நேரம் பிடிக்குது. ஸோ அவ்வளோ நேரம் சிவபாபா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நம்ம தேவதை ஆக்கிறதுக்காக. யார் நல்ல கர்மம் செய்கிறாங்களோ அவங்க நல்ல குலத்தில் பிறவி எடுப்பாங்க. ஸோ இப்போ செய்கிற கர்மத்தை பொறுத்து தான் பிறவி ஏற்படுது. நல்ல கர்மம் செய்தால் நல்ல குடும்பத்தில் பிறப்போம். இப்போ வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தூய்மையாகிட்டு இருக்கிறீங்க. தூய்மையாகிறது ஆத்மா தான். இப்போ உங்களுடைய ஆத்மா நல்ல கர்மம் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்குது. ஆத்மா தான் நல்ல சமஸ்காரத்தையும் கெட்ட சமஸ்காரத்தையும் அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போ நீங்கள் மலராகி நல்ல வீட்டில் பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லை? அது மலர்களின் பூந்தோட்டம் சொர்க்கம். இங்கே யாராவது நல்ல முயற்சி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல குலத்தில் தான் பிறவி எடுப்பாங்க. இப்போ சத்தியுகம் வருவதற்கு முன்பே ஜென்மம் எடுத்தால் கூட கண்டிப்பாக நல்ல குடும்பத்தில் தான் பிறவி எடுப்பாங்க. நல்ல முயற்சி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வரிசை கிரமம் இருக்குது இல்லையா? எப்படி எப்படி கர்மம் செய்கிறாங்களோ அப்படி பிறவி எடுக்கிறாங்க. எப்போ தீய கர்மம் செய்கிறவங்க முற்றிலும் இல்லாமல் போயிடுறாங்களோ இந்த உலகத்தில்,
அதுக்கு பிறகு சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிடும். ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள். ஸோ இதுதான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிளில் கூட கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. எதெல்லாம் தமோ பிரதானமாக இருக்குதோ அது எல்லாம் அழிஞ்சிடும். பிறகு புது தேவதைகள் ஜென்மம் எடுக்கிறது தொடங்கிடும். ஸ்ரீ கிருஷ்ணர்லேருந்து எப்போ கீழானவைகள் அனைத்தும் அழிஞ்சிடுதோ அப்போ தான் கிருஷ்ணருடைய ஜென்மம் ஏற்படுது. அதுவரை மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தீயது அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ தூய்மையற்றவர்கள் யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டாங்களோ அப்போ தான் கிருஷ்ணர் வருவார். அதுவரை நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் இல்லையா? மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் வரவேற்கக்கூடிய தாய் தந்தையர்கள் கூட அதுக்கு முன்னாடியே இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு தானே பிறக்கணும். ஸோ கிருஷ்ணருக்கு பிறகு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லோரும் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க பரந்தாமத்துக்கு. அப்போ தான் அதை சொர்க்கம்னு சொல்ல முடியும். நீங்கள் கிருஷ்ணரை வரவேற்பவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய பிறவி தூய்மையற்றதாக இருக்கலாம். ஏன்னா ராவண ராஜ்யம் இல்லையா? சுத்தமான பிறவியாக இருக்க முடியாது இல்லையா? கிருஷ்ணர் பிறக்கிற வரைக்கும் காமத்தினால தான் நம்ம பிறந்திருப்போம். முதல்ல தூய்மையான பிறவி கிருஷ்ணரோடது தான். அதுக்கு பிறகு தான் புது உலகம் வைகுண்டம்னு சொல்லப்படுது. அங்கே எல்லோருமே தூய்மையாக பிறப்பாங்க. கிருஷ்ணர் தான் முற்றிலும் தூய்மையான புது உலகத்தில் வருவார். முதல் குழந்தையாக முதல்ல தூய்மையான உலகத்தில் பிறக்கிற தூய்மையான குழந்தை தூய்மையான முறையில் பிறப்பவர் கிருஷ்ணர் தான். ராவண சம்பிரதாயமே இருக்கிற இடம் தெரியாமல் முற்றிலும் அழிஞ்சிடும். கிருஷ்ணருடைய பேர் அவங்க அப்பா அம்மாவை விட ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்குது. கிருஷ்ணருடைய அப்பா அம்மாவுடைய பேர் அந்தளவுக்கு புகழ் பெறுவது கிடையாது. கிருஷ்ணருக்கு முன்னாடி யாருடைய ஜென்மம்லாம் நடக்குதோ அவங்க யாரும் யோக பலத்தினால் பிறக்கிறது கிடையாது. கிருஷ்ணருடைய அப்பா அம்மா கூட யோக பலத்தின் மூலமாக பிறக்கிறது கிடையாது. ஒருவேளை அப்படி பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரும் புகழ் பெற்று இருக்கும். ஸோ அதனால் அதாவது கிருஷ்ணருடைய தாய் தந்தை கிருஷ்ணர் அளவுக்கு கண்டிப்பாக முயற்சி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு நிரூபணமாகுது. இல்லாட்டினா ஃபேமஸாக இருப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் போக போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. முழுசாக கர்மாதீத்த நிலை அடைந்தவர்கள் ராதை கிருஷ்ணர் தான். அவங்க தான் சத்கதியில் வராங்க. பாவாத்மாக்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அதன் பிறகு தான் ராதை கிருஷ்ணருடைய பிறப்பு நடக்குது. பிறகு தூய்மையான உலகம் சொல்லப்படுது. அதனால் கிருஷ்ணருடைய பேர் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சி கிடைக்கும். இன்னும் அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே முயற்சி பண்ணணும். அப்படி தேவதையாக ஆகிறதுக்காகத்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம். உலகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு புரிய வைங்க. நமக்காக புது உலகம் வேணும் இல்லையா? ஸோ அந்த புது உலகத்துக்காகத்தான் பாபா நமக்குள்ள தெய்வீக குணத்தை நிரப்புகிறார். ஆனால் இப்போ நம்ம தெய்வீக சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இன்னும் மாறலை. பிராமண சம்பிரதாயத்தவர் தேவதையாக ஆகக்கூடியவர்கள் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒருவேளை தெய்வீக சம்பிரதாயத்தர ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவும் தூய்மையாயிடும், சரீரமும் தூய்மையாயிடும். அது சத்தியுகத்தில் தான் நடக்கும். சத்தியுகத்தில் தான் தூய்மையான உடல் கிடைக்கும். இப்போ நீங்கள் சங்கம யுகத்தவர்களாக புருஷோத்தமர்களாக ஆகக்கூடியவர்களாக இருக்கிறீங்க இல்லை? உத்தம புருஷர்கள் சொர்க்கத்தில் வாழக்கூடிய தேவதைகள் தான் அப்படி ஆகிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே முயற்சியின் விஷயம். முயற்சி என்னது? நினைவு தான். நினைவின் மூலம் பாவங்களை வென்றவர்களாக ஆகணும். நினைவு அடிக்கடி மறந்துடுதுன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. ஸோ அப்போ ரொம்ப கவனம் கொடுக்கணும். பாபா பிக்னிக்கு போனால் கூட, அதாவது பிரம்மா பாபா பிக்னிக்கு போனால் கூட சிவபாபாவுடைய நினைவு இருக்குது.
ஒருவேளை நாம் பாபா நினைக்கலன்னா பாபா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு தோணுமா பிரம்மா பாபாவுக்கு. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்களும் நினைவில் இருந்து பிக்னிக் பண்ணுங்க. கர்மம் செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்ம பிரியதர்ஷனை நினைவு செஞ்சிங்கன்னா விகர்மங்கள் விநாசம் ஆகிடும். இல்லை, பிரியதர்ஷனை நினைவு பண்ணிக்கிட்டே கர்மம் செய்தால் பாவமெல்லாம் அழிஞ்சிடும். இதில் தான் உழைப்பு இருக்குது, கர்மம் செஞ்சுக்கிட்டே பிரியதர்ஷனை நினைக்கிறதுல. நினைவின் மூலமாக ஆத்மா தூய்மையாகிடும். கூடவே அழிவற்ற ஞான செல்வமும் நமக்கு சேமிப்பாகும், நல்ல தாரணை ஆகும். அதுதான் சேமிப்பாகிறது. ஒருவேளை தூய்மையற்றவர் ஆகிட்டீங்க அப்படின்னா தாரணையான ஞானம் எல்லாம் போயிடும், புத்தியை விட்டு புத்தி பூட்டப்பட்டுடும். அதனால் தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாபா ரொம்ப நல்ல விஷயங்களை புரிய வைக்கிறாரு. இந்த சிருஷ்டியுடைய முதல் இடை கடைசியுடைய ஞானம் பாபாவை தவிர யாருக்கிட்டேயும் கிடையாது. ஸோ மற்ற எல்லா சத்சங்கங்களும் பக்தி மார்க்கத்தினுடையது. உண்மையிலே இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் பக்தியை செய்யணும். ஆனால் சன்னியாசிகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எதையுமே அடைய போகிறது கிடையாது, அடையிற ஆசையும் அவங்களுக்கு கிடையாது. உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ சக்தி இருக்குது, வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு சுகம் கிடைச்சிடுது, அதாவது சொர்க்கம் கிடைச்சிடுது. சர்வ சக்திவான் தந்தைக்கிட்ட இருந்து நீங்கள் எவ்வளவு சக்தி எடுக்கிறீங்க. சன்னியாசிகள் கிட்ட கூட ஆரம்பத்தில் சக்தி இருந்தது, காட்டில் வசித்தாங்க, தூய்மையாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய அடுக்குமாடி கட்டடம் கட்டி அதில் இருக்கிறாங்க. அதனால் இப்போ அந்தளவுக்கு சக்தி இல்லை, பற்று இதிலெல்லாம் சிக்கிக்கிறாங்க, பேராசையிலெல்லாம். உங்ககிட்ட கூட முதல்ல சுகத்தின் சக்தி இருக்கும் சத்தியுகத்தில், பிறகு துவாபரகத்தில் அது மறைஞ்சிடுது. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் சந்நியாச மார்க்கம் துவாபரக தொடக்கத்தில் வரும்போது அமைதியின் சக்தி இருக்குது, போக போக அதை இழந்துடுறாங்க. இப்போ அந்த சக்தி அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் உண்மையை சொல்லுவாங்க, எங்களுக்கு கடவுளை பற்றியும் தெரியாது, அவருடைய படைப்பை பற்றியும் தெரியாதுன்ட்டு. இப்போ உங்களை பகவான், சிவோகம், அதாவது தன்னையே பகவான், நானே சிவன் சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, காரணம் இந்த நேரத்தில் முழு சிருஷ்டி மரமும் தமோ பிரதானமாக இத்து போயிடுச்சு. அதனால் சாதுக்களையும் கடை தேற்றுவதற்காக நான் வருகிறேன். இந்த உலகமே இப்போ மாறணும், ஆத்மா எல்லாம் திரும்பி போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. நம்முடைய ஆத்மாவில் அழிவற்ற நடிப்பு நிரம்பி இருக்குது, அதை நாம் மறுபடியும் நடிப்போம் அப்படின்னு ஒருத்தர் கூட தெரிஞ்சு இல்லை. ஆத்மா ரொம்ப சின்னது, ஆனால் அதில் பதிவாகிருக்கிற நடிப்பு ஒருபோதும் அழியாது. ஸோ இது எவ்வளோ அதிசயமான விஷயம். ஸோ இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தூய்மையான புத்தி வேணும். அதுக்கு நினைவு யாத்திரையில் இருந்தால்தான் தூய்மையான புத்தி இருக்கும். இல்லை, நினைவு யாத்திரையில் நல்லா ஈடுபடணும். உழைக்காமல் பதவி கிடைக்குமா நாராயணன் பதவி? அதனால தான் முன்னேறினால் வைகுண்ட ரசம், விழுந்தால் பாதாளம்னு பாடப்பட்டு இருக்குது, சுக்குநூறுன்னு பாடப்பட்டு இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த இரட்டை கிரீடமுள்ள ராஜாவுக்கெல்லாம் ராஜா எங்கே, பிரஜைகள் எங்கே? அப்போ நம்ம ராஜாவாகணும் இல்லையா? நினைவின் மூலம் தூய்மையாகி ராஜா ஆகணும். ஏன்னா எல்லோருக்கும் பிரஜையாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கறது ஒரு சிவபாபா தான். இதில் நல்ல புத்தி இருக்கணும். நினைவு யாத்திரை தான் முக்கியம். ஸோ நினைவு யாத்திரையில் இருக்கிறவங்க உயர்ந்த பதவியை அடைவாங்க. அதனால தான் நினைவு முக்கியம்னு பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உலகத்துக்கே எஜமானராக ஆக்கிறேன் உங்களை. அதனால் கண்டிப்பாக பாபா டீச்சர் குருவாகவும் இருப்பார் தானே. பாபா டீச்சருக்கெல்லாம் டீச்சராக, தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார். நம்முடைய தந்தை மிக மிக அன்பானவர்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளோ அதிகமாக நம்ம நினைவு செய்யணும். அதேமாதிரி முழுசாக படிக்கவும் செய்யணும். பாபாவை நினைவு செய்யலைன்னா பாவம் அழியாது. பாபா எல்லா ஆத்மாக்களையும் தன்னோட அழிச்சிட்டு போவார். மீதி என்ன இருக்கும்? உடம்பு தான் இருக்கும், அதெல்லாம் இங்கேயே அழிஞ்சிடும். ஸோ ஆத்மாக்கள் மேலே போய் அதோடைய பிரிவில் எந்தெந்த தர்மத்தை சார்ந்ததோ அங்கே போய் இருந்துக்கும்.
நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, புத்தியை தூய்மையாக்கணும்னா நினைவு யாத்திரையிலே மூழ்கி இருக்கணும். காரியம் செஞ்சுக்கிட்டே அந்த ஒரு பிரியதர்ஷனுடைய நினைவில் இருந்தால் தான் பாவங்களை வெல்ல முடியும். இந்த சின்ன யுகத்தில் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான முயற்சி முழுசாக பண்ணணும். நல்ல காரியம் செய்து அதன்படி நல்ல சமஸ்காரங்களை தாரணை பண்ணணும். அப்போ தான் நல்ல குலத்தில் போய் பிறவி எடுப்பீங்க. வரதானம்: தன்னுடைய ஆன்மீக விளக்குகள் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றிமூர்த்தி ஆகுங்கள். எப்படி இந்த ஸ்தூல உலகத்தில், சாக்கார உலகத்தில் கூட கலர் லைட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த இடமே மாறிடும் இல்லையா? ரெட் கலர் லைட் போட்டால் ரெட்டாக மாறிடும், ப்ளூ போட்டால் ப்ளூவாக மாறிடும், பச்சை போட்டால் நாலாபுரமும் பச்சை கலர் தான் இருக்கும். அதேமாரி சிகப்பு கலர் லைட்டு போட்டு தான் நம்ம யோகா பண்ணுறோம் இல்லையா? அப்போ டக்குன்னு அது நினைவு செய்கிறதுக்கான வாயுமண்டலம் அங்கே உருவாயிடுது. ஒரு ஸ்தூல விளக்குனாலேயே வாயுமண்டலத்தை மாற்ற முடியும் அப்படின்னா, உயிரோட்டமான லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கு நீங்கள் தூய்மையின் ஒளி மற்றும் சுகத்தின் ஒளியின் மூலமாக வாயுமண்டலத்தை மாற்ற முடியாதா? மாற்றணும், அந்த சேவை பண்ணணும். தூய்மையின் ஒளி மற்றும் சுகத்தின் ஒளி, இதன் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செஞ்சிங்கன்னா வெற்றிமூர்த்தி ஆகிடுவீங்க. ஸ்தூல விளக்கை கண்கள் மூலமாக பார்க்குறோம், ஆனால் இந்த ஆன்மீக ஒளியை கண்ணுனால் பார்க்க முடியாது, அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த சுகமும் அமைதியும் அனுபவமாகும். ஸ்லோகன்: வீண் விஷயங்களில் நேரத்தையும் சங்கல்பத்தையும் இழக்கிறது கூட தூய்மையற்ற தன்மை தான். ஸோ நேரத்தை வீண் விஷயங்களில் நேரத்தையும் இழக்கக்கூடாது, வீண் எண்ணங்களை சிந்திக்கவும் கூடாது. அதுவே தூய்மையற்ற தன்மை தான். அவ்யக்தேஸ்வரா, உங்களுக்கும் மற்றவர்களுக்காகவும் யோக சக்தியை பயன்படுத்துங்கள். எந்த ஒரு பொக்கிஷத்தையும் குறைவாக செலவு பண்ணி அதிக பிராப்தி அடையணும். அதுக்கு பிறகு தான் யோகத்தை பிரயோகிக்கிறது. ஸோ உழைப்பு கம்மியாக இருக்கணும், வெற்றி அதிகமாக இருக்கணும். இந்த விதி மூலமாக யோகத்தை பயன்படுத்துங்க. ஸோ நமக்கு எப்படி நேரமும் உயர்ந்த பொக்கிஷம், சங்கல்பமும் உயர்ந்த பொக்கிஷம். ஸோ அப்போ சங்கல்பம் ரொம்ப கம்மியாக பயன்படுத்தணும், ஆனால் அதனால் கிடைக்கிற பிராப்தி அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? வீண் சங்கல்பமே வரக்கூடாது. அப்போ நீங்கள் நினைக்கிற சங்கல்பம் டக்குன்னு பலனை கொடுக்கும். சாதாரண மனிதர்களுக்கு ஒரு காரியத்தை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் எண்ணங்களை எழுப்பி சிந்தனை செய்த பிறகே அவங்களால வெற்றி அடைய முடியுதுன்னா, அதை நீங்கள் ஜஸ்ட் 1 செகண்ட் 2 செகண்டில் செஞ்சு முடிச்சிடணும். இதை தான் குறைந்த செலவில் அதிக பலன்னு சொல்லப்படுது. ஸோ நேரத்தையும் சரி எண்ணத்தையும் சரி குறைவாக செலவு பண்ணுங்க, ஆனால் பிராப்தி 100 மடங்கு கிடைக்கணும். இதன் மூலமாக உங்களுக்கு நேரமும் மிச்சம், சங்கல்பமும் மிச்சம். அப்போ இந்த நேரத்தையும் சங்கல்பத்தையும் மற்றவர்களின் சேவைக்காக உங்களால் பயன்படுத்த முடியும், தானம் புண்ணியம் செய்ய முடியும். இதுதான் யோகத்தை கரெக்டாக பிரயோகப்படுத்துறதுன்னு சொல்கிறது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.